2 நாளாகமம் 36ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிப்போங்க. சிதேக்கியா ராஜாவாகிற போது 21 வயதாயிருந்து 11 வருஷம் எருசலேமில் அரசாண்டு தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அவன் கர்த்தருடைய வாக்கை உரைத்த எரேமியா என்கிற தீர்க்கதரிசிக்கு முன்பாக தன்னை தாழ்த்தவில்லை. தேவன் மேல் தன்னை ஆணையிடுவித்து கொண்ட நேபுகாத் நேச்சார் என்னும் ராஜாவுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திரும்பாதபடிக்கு தன் கழுத்தை அழுத்தமாக்கி தன் இருதயத்தை கடினப்படுத்தினான். ஆசாரியரில் பிரதானமானவர்கள் யாவரும் ஜனங்களும் கூடி புறஜாதிகளுடைய சகல அருவருப்புகளின்படியும் மிகவும் துரோகம் பண்ணி கர்த்தர் எருசலேமிலே பரிசுத்தம் பண்ணின அவருடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்தினார்கள். நீ காலையில் நம்ம பார்க்க போகிற ஒரு ராஜாவுடைய பெயர் சிதேக்கியா அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். கர்த்தர் தான் என் நீதி, த லார்ட் இஸ் மை ரைட்டியஸ்னஸ். அந்த அர்த்தமுள்ள ஒரு அழகான பெயர் இந்த சிதேக்கியாங்கிற ராஜாவுக்கு. இந்த சிதேக்கியா ராஜாவுடைய ஒரு சரித்திரத்தில், வேத சரித்திரத்தில் ஒரு தனித்தன்மை என்னன்னாங்க, அவர்தான் யூதா ராஜாக்களுடைய கடைசி ராஜாங்க. அதுக்கப்புறம் யூதால ராஜாக்கள் இருக்கவில்லை. சவுலை வச்சு ஆரம்பிச்சு தாவீது, சாலமோன் அப்படி வந்த யூதா ராஜாக்கள்ல கடைசி ராஜா இந்த சிதேக்கியா ராஜா. அதுக்கப்புறம் அவர்கள் பாபிலோனுக்கு சிறைப்படுத்தி கொண்டு போகப்பட்டாங்க. அதற்கப்புறம் அவங்க தனியா ராஜாவா இருக்கவே இல்லை, ஒவ்வொருத்தருக்கு கீழே இருந்தாங்க. பாபிலோனுக்கு மூலமா அடிமைப்பட்டாங்க. அதுக்கப்புறம் மேதிய பேசிய ராஜாக்குள்ள போனாங்க, கிரேக்க ராஜாக்குள்ள போனாங்க, ரோமாபுரி ராஜாக்குள்ள போனாங்க. அவங்க அடிமைகளாகவே இருந்து கொண்டு வந்தாங்க. அப்போ இந்த சிதேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு ஹிஸ்டரிக்கு காரணமான ஒரு ராஜாவாய் இந்த சிதேக்கியா ராஜாவா மாறினார். அவருக்கு அப்புறம் ராஜாக்கள் இருக்கவில்லை. கடைசி ராஜா அவர் தான் யூதாவுடைய கடைசி ராஜா. இவருடைய முடிவை குறித்து கூட நம்ம ஒரு வசனம் வாசிச்சு அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு நம்ம வருவோம். எரேமியா 52ஆம் அதிகாரத்தில் பாருங்க, இந்த சிதேக்கியா ராஜா ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை, ஆண்டுடைய வார்த்தையின்படி நடக்கவில்லை. ஆகையால் நடந்தது என்னன்னா, எரேமியா புஸ்தகம் 52ஆம் அதிகாரம் 8லிருந்து 11ஆவது வசனம் வரைக்கும் வாசிப்போம் பாருங்க. அவருடைய முடிவை குறித்து பைபிள் சொல்லுது அந்த இடத்துல வாசிப்போங்க. ஆனாலும் கல்தேயருடைய இராணுவத்தார் ராஜாவை பின்தொடர்ந்து எரிகோவின் சமனான பூமியில் சிதேக்கியாவை கிட்டினார்கள். அப்பொழுது அவனுடைய இராணுவத்தார் எல்லாரும் அவனை விட்டு சிதறி போயிருந்தார்கள். அவர்கள் ராஜாவை பிடித்து அவனை ஆமாத் தேசத்தின் ஊராகிய ரிப்லாவுக்கு பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரிடத்துக்கு கொண்டு போனார்கள். அங்கே அவனுக்கு நியாய தீர்ப்பு கொடுத்தான். பின்பு பாபிலோன் ராஜா சிதேக்கியாவின் குமாரரை அவன் கண்களுக்கு முன்பாக வெட்டினான். யூதாவின் பிரபுக்கள் எல்லாவரையும் ரிப்லாவிலே வெட்டினான். சிதேக்கியாவின் கண்களை குருடாக்கி அவனுக்கு 2 விலங்குகளை போடுவித்தான். பின்பு பாபிலோன் ராஜா அவனை பாபிலோனுக்கு கொண்டு போய் அவன் மரணமடையும் நாள் மட்டும் அவனை காவல் வீட்டிலே அடைத்து வைத்தான். அவ்வளோ ஒரு பரிதாபமான முடிவு இந்த சிதேக்கியா ராஜாவுடைய முடிவு என்று சொல்லி பார்க்கிறோம். உண்மையாவே அவர் ராஜாவுக்கு தகுதி இல்லை. ஆனா பாபிலோன் ராஜா இந்த இஸ்ரவேல் தேசத்தை பிடிச்சு இந்த சகோதரனை கொண்டு அந்த இடத்துல ராஜாவா அவனை வைக்கிறாங்க. ஒரு தீர்மானம் பண்ணுகிறாங்க, ஒரு உடன்படிக்கை பண்ண சொல்றாங்க. நான் இந்த தேசத்தை பார்த்துக்கொள்வேன். பாபிலோன் ராஜா வர்றாரு, இங்க இருக்கிற தச்சர்கள், கொள்ளர்கள் எல்லாரும் என்ன செய்யறாங்க, அவங்க எடுத்துட்டு போயிடுறாங்க, அவங்க சிறைபிடிச்சிட்டு போயிடுறாங்க. அப்ப இங்க ஜனங்களை பார்க்கணும் என்பதற்காக பாபிலோன் ராஜா, அன்னைக்கு இருந்த ராஜாவுடைய சித்தப்பா தான் யாருன்னா இந்த சிதேக்கியா. அப்ப இந்த சிதேக்கியாவை ராஜாவா, பாபிலோன் ராஜா தான் ராஜாவா என்ன செய்யறாரு, வைக்கிறார். அவருக்கு சிதேக்கியான்னு பெயர் வச்சதும் அந்த இவருடைய பெயர் வேற, சிதேக்கியான் பெயர் வைக்கிறார். அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில நன்றி உள்ளவரா இல்லாம அவருக்கு கீழ்ப்படுகிறது இல்லை, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது இல்லை. அவருடைய நிலைமை ரொம்ப மோசமா போனதை பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய தியானம் என்ன, இவருடைய முடிவு அழிக்கப்பட்டதா போச்சுங்க. அப்ப நம்முடைய முடிவும் அந்த நித்திய அழிவுக்குள்ள போகக்கூடாதுன்னா, இந்த சிதேக்கியாவுடைய வாழ்க்கையில ஆண்டவர் நமக்கு முன்னால வைக்கிற 5
அவருடைய குறைகளை நம்ம இப்போ வாசிச்ச 2 நாளாக 36ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். நம்ம அப்படி இருக்கக்கூடாது ஆண்டவரே, எங்க லைஃப்ல இப்படி இருந்துச்சுன்னா எங்க முடிவு நரகத்துக்கு தான் போயிட்டு இருக்கிறோம். உண்மையாவே நரகம் பரலோகம் தீர்மானம் பண்ணுகிறது நம்முடைய செயல்கள் என்பதை விட நம்ம கர்த்தர் மேல விசுவாசம் வைக்கிறோமா இல்லையா என்பதுதான். நம்ம எல்லாரும் பாவிகள் தான், எல்லாரும் தவறு செஞ்சிருக்கிறோம். ஆனா இந்த பாவத்துக்கு பரிகாரமா இயேசப்பா சிலுவையில ரத்தம் சிந்தினார். அதனாலதான் அந்த இயேசுவை விசுவாசிக்காம போகும்போதுதான் நித்திய நரகம். நம்ம பாவத்தினால நரகம் இல்லை, எல்லா பாவத்துக்கும் பரிகாரம் இயேசப்பா சிலுவையில செஞ்சு முடிச்சிட்டார். அதாவது பிறந்தவங்க இனிமேல் பிறக்க போறவங்க சகலருடைய பாவங்களையும், உலகத்தின் சகல பாவத்தை இயேசுப்பா சுமந்து தீர்த்துட்டார். அப்ப ஏன் நரகத்துக்கு போகணும்? அந்த இயேசுவை ஒரு மனுஷன் விசுவாசிக்காம போகும்போதுதான் அந்த அவிசுவாசத்தின் விளைவு தான் என்னன்னு வாசிக்கிறோம், நரகம்னு வாசிக்கிறோம். அப்ப நம்ம கர்த்தர் மேல விசுவாசம் வைக்கிறோமா இல்லையா என்பது நம்ம செயல்கள் எல்லாம் என்ன செய்யும், காட்டும். விசுவாசத்தை கிரியையில தான் என்ன செய்யணுமோ காட்டுமோ, அதே போல அவிசுவாசத்தை கிரியையில் தான் என்ன செய்கிறோம், காட்டுகிறோம். அப்ப என்னுடைய கிரியைகள் எப்படி இருக்கிறது? நான் விசுவாசத்துக்கு ஏதுவான கிரியைகளா, அவிசுவாசத்துக்கு ஏதுவான கிரியைகளா? சிதேக்கியா ராஜா வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியும். இப்போ நம்ம 2 நாளாகம 36ஆம் அதிகாரத்துக்கு மறுபடியும் வாங்க, 11ஆம் வசனம் மட்டும் நம்ம வாசிப்போம். சிதேக்கியா ராஜாவாகிற போது 21 வயதாய் இருந்து 11 வருஷம் எருசலேமில் அரசாண்டு தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். முதல் குறை இவரை பத்தி ஆண்டு சொல்லுகிற முதல் குறைன்னா, அதிகபட்சமா நிறைய யூத ராஜாக்களை குறித்து இந்த வார்த்தை, இஸ்ரவேல் ராஜாக்களுக்கு இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும். கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்ய வேண்டியவர்கள் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை அவர்கள் செய்தார்கள். தங்களுக்கு கரெக்டா இருக்கலாம், தனக்கு நியாயமா இருக்கலாம், ஆனா வசனம் சொல்லுது எது மேட்டர்னா, கர்த்தர் பார்வையில சரியா, கர்த்தர் பார்வையில பொல்லாப்பானது. அதுதான் நானுடைய பிள்ளை பார்க்கணும். எனக்கு சாதகமா இருக்கலாம், எனக்கு நன்மையா தெரியலாம், எனக்கு வசதியா தெரியலாம், எனக்கு என் குடும்பத்துக்கு இது நன்மை நினைக்கலாம், ஆனா அதெல்லாம் தீர்மானம் பண்ணுகிறது பரலோகமா நரகமா என்று தீர்மானம் பண்ணுகிறது என்னுடைய விசுவாச வாழ்க்கை. அந்த விசுவாசத்தின் கிரியை என்ன, என்னுடைய ஏக்கம் எல்லாம் என்ன, நான் கர்த்தரை என்ன செய்யணும், பிரியப்படுத்தணும். பாருங்க, இயேசுவாமியை குறித்து சொல்லப்பட்ட ஒரு சாட்சி யோவான் 8ஆம் அதிகாரம் 29வது வசனம். யோவான் 8ஆம் அதிகாரம் 29வது வசனம். John chapter 8 verse 29. நான் இந்த இயேசுவை தான் விசுவாசிக்கணும், இந்த இயேசுவை தான் பின்பற்றணும். அந்த இயேசுடைய வாழ்க்கை என்ன? யோவான் 8:29 வாசிப்போம். என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார், பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடுகிறதே இல்லை. ஏசாமியை குறித்து சொல்லப்பட்ட ஒரு சாட்சி. நம்ம அவர் மேல விசுவாசம் வைப்போம்னா அவரை போல நம்ம வாடுவோம். அப்ப அவர் மேல விசுவாசம் வைக்கல என்பது என்ன அடையாளம்? அவரை போல நம்ம வாழுகிறது இல்லை. அவர் எப்படி வாழுகிறாரா? எப்பொழுதும் பிதாவுக்கு பிரியமான என்ன செய்தார். அவர் வாழ்க்கை முழுதும் அவருடைய வைராக்கியம் என்னவா இருந்துச்சா, எனக்கு சரி, எனக்கு தோணுது, எனக்கு சரியா இருக்கு, அதை யோசிக்கவே இல்லையா. என்ன செஞ்சாலும் இது பிதாவுக்கு பிரியமானதா என்று சொல்லி யோசிச்சார். அது எப்பொழுது செய்தார் என்று வாசிக்கிறோம். சிதேக்கியாவை குறித்து பைபிள் சொல்லுது, அவன் கர்த்தரின் பார்வைக்கு பிரியமானதை செய்யவில்லை, கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார். நம்ம இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? அந்த வைராக்கியம் இருக்கிறதா, அந்த பாரம் இருக்கிறதா, அந்த கேள்வி நம்ம கேட்கிறோமா? ஒரு முடிவுக்கு போறோம், ஒரு வேலையில சேரும், ஒரு வீட்டுக்கு போறோம், ஏதோ ஒரு காரியத்தை ஈடுபடுகிறோம், இது கர்த்தரின் பார்வையில் செம்மையானதா அல்லது கர்த்தரின் பார்வையில் பொல்லாப்பானதா? ஒரு கேள்வி கேட்போம்னா ஆண்டவர் ஆசையா இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் என்னை சகல சத்தியத்திற்குள்ள நடத்துவதற்கு காத்து கொண்டே இருக்கிறார். வசனம் ரெடியா இருக்கிறது, ஆண்டவர் ரெடியா இருக்கிறார். நம்ம பல நேரம் கேட்க மாட்டேங்கிறோம். எனக்கு பல நேரம் கேட்பதற்கு கூட பயந்து விடுகிறோம். ஏன்னா நம்ம நினைச்சதுக்கு ஆப்போசிட்டா ஏதாவது வசனம் வந்துருமா, ஊழியர்கள் ஏதாவது சொல்லிடுவாங்களா, தேவ பிள்ளைங்க ஏதாவது சொல்லிடுவாங்க, நமக்கு சாதகமான ஒரு காரியங்கள் வரும்போது நம்ம கதை குறித்து கர்த்தர்ட்ட கேட்கவே என்ன செய்யறோம், பல நேரம் பயந்து விடுகிறோம். மாறி சொல்லிட்டா என்ன பண்ணுகிறது, வேண்டான்னு சொல்லிட்டா என்ன பண்ணுவது என்று சொல்லி நம்ம யோசிக்கிறோம். ஆனா ஏசப்பாவுடைய சாட்சி என்ன? எப்பொழுதும் கர்த்தருக்கு பிரியமானதை செய்தார். சிதேக்கியா ராஜா அவனுடைய பார்வைக்கு செம்மையானதை செய்யவில்லை, பொல்லாப்பானதை செய்தார். நம்ம எப்படி இருக்கிறோம்? ஒன்று. இரண்டாவது, அதே 2 நாளாக 36ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். 12ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான், அவன் கர்த்தருடைய வாக்கை உரைத்த எரேமியா என்கிற தீர்க்கதரிசிக்கு முன்பாக தன்னை தாழ்த்தவில்லை. இரண்டாவது, இந்த சிதேக்கியாவுக்கு ஆலோசனை கேட்பதற்கு எரேமியா அன்றைக்கு இருந்தார். ஒரு ஒப்பற்ற ஒரு தேவ மனிதன், சாட்சியான ஒரு தேவ மனிதன். அவருடைய பாரமெல்லாம் கர்த்தருடைய மகிமையா இருந்துச்சு. நிறைய தடவை நியாய தீர்ப்பை குறித்து பேசுவாரு, ஆனா கடிந்து கொண்டு பேச மாட்டாரு, கண்ணீரோடு பேசுவார். அவருக்கு இருந்த பெயரே என்னன்னா புலம்புகிற ஒரு தீர்க்கதரிசி.
அவர் எழுதின புஸ்தகத்துக்கு தான் எரேமியாக்கு அடுத்த புஸ்தகம் புலம்பலன் பைபிள் சொல்லுது. புலம்பி இருப்ப என்ன புலம்புவார்? ஐயோ என் ஜனம் தப்பு செய்யறாங்களே, என் பிள்ளைங்க கர்த்தருக்கு விரோதமா நடக்கிறாங்களே. 40 வருஷமா அழுது கொண்டே இருந்த ஒரு தீர்க்கதரிசி அவர். அதுக்கு இவர் சொன்னதுனால ஜனங்க அவருக்கு கீழ்ப்படியவில்லை, எதிர்த்து தான் போனாங்க. இந்த சிதேக்கியாவும் இந்த எரேமியாட்ட ஆலோசனை கேட்பார், ஆனா அதன்படி அவர் என்ன செய்யவில்லை. பைபிள் சொல்லுது, அந்த வசனத்துல வாசிக்கிறோம், கர்த்தருடைய வாக்கை உரைத்த எரேமியா என்கிற தீர்க்கதரிசிக்கு முன்பாக தன்னை தாழ்த்தவில்லை. எரேமியா 37ஆம் அதிகாரம் 2வது வசனம். இந்த சிதேக்கியாவை குறித்து அந்த எரேமியா தீர்க்கதரிசனத்தில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை பாருங்க. கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு சொன்ன வார்த்தைகளுக்கு அவனாகிலும் அவனுடைய ஊழியக்காரராகிலும் தேசத்தின் ஜனங்களாகிலும் செவி கொடுக்கவில்லை. எரேமியா மூலமா ஆண்டவர் பேசுறாரு, ஆனா இவர்களும் என்ன செய்யல, அந்த வார்த்தைக்கு அவங்க செவி கொடுக்கவில்லைன்னு சொல்லி வாசிக்கிறோம். நம்ம அங்க 2 நாளாக 36ஆம் அதிகாரத்துக்கு வரும்போதுங்க காரணத்தை சொல்லுகிறார். வசனம் என்ன சொல்லுது? தன்னை என்ன செய்யவில்லையா, தாழ்த்தவில்லை அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். கர்த்தருடைய வாக்கை உரைத்த எரேமியா தீர்க்கதரிசிக்கு முன்பாக தன்னை இந்த சிதேக்கியா தாழ்த்தவில்லை. இப்ப இரண்டாவதுங்க, பைபிள் சொல்லுகிற ஒரு உண்மை என்னன்னா, என்னால ஏன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடிகிறது இல்லைன்னா, ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு எனக்கு முன்பாக உன்னை தாழ்த்த உனக்கு முடிகிறது இல்லை. அதுக்கு ஆப்போசிட்டா என்ன, எனக்கு தெரியும், நான் போற வழி சரியானது, ஆண்டவர் சொல்ற வழி எனக்கு நஷ்டத்தை உண்டாக்கிரும், எனக்கு அவமானத்தை உண்டாக்கிரும், சுகபோகமான வாழ்க்கை இல்லாம போயிரும், நான் நினைப்பது சரி, நான் சொல்லுவது சரி, சுய பெருமை வருகிறத வாசிக்கிறோம். நம்ம அப்போ ஏசப்பா பிதாவுக்கு பிரியமானதை செய்தார்னு முதல் காரியம் பார்த்தோம். 2வது அவரை பத்தி சொல்லப்பட்ட இதே இந்த காரியத்தை குறித்து சொல்லப்பட்ட ஒரு சாட்சி பாருங்க. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். 5ஆம் வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும் வாசிப்போங்க. ஆண்டு நமக்கு சபைகளுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற ஒரு பாடம் வாசிப்போம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷர் ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஏசப்பாவுடைய பல ஒப்பற்ற சுபாவங்களில் ஒரு முக்கியமான சுபாவம் அவர் சாந்தமும் மனத்தாழ்மை உள்ளவர். வசனம் சொல்லுது, சீஷர்கள் எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாங்கன்னு சொல்லி கேட்டாங்க. சீஷர்கள் பல காரியத்தை ஏசப்பாட்ட கற்றுக்கொள்ள விரும்பினாங்க. ஆனா இயேசு சொன்னாரு, என்னிடத்துல நீங்க கற்றுக்கொள்ள வேண்டிய 2 முக்கியமான காரியங்கள், சாந்தமும் மனத்தாழ்மை. அப்ப ஏசப்பா மனத்தாழ்மை உள்ளவர் என்பதை இந்த பகுதியில எப்படி காட்டுகிறாரா, அவருடைய கீழ்ப்படிதல்ல காட்டினாரா. அது எந்த அளவு கீழ்ப்படிதல்னா, மரண பரியந்தம் என்ன செய்தார், கீழ்ப்படிந்தார். 2 அர்த்தம். ஒன்று, கடைசி வரைக்கும் கீழ்ப்படிந்தார். இன்னொன்னு, கீழ்ப்படிஞ்சா மரணம்தான், கீழ்ப்படிஞ்சா சிலுவைதான். ஆனாலும் என்ன செய்தார், கீழ்ப்படிந்தார். நம்ம கீழ்ப்படிவோம், ஆனா நம்ம நஷ்டம் அதிகமாயிட்டே போகும்போது பல நேரம் என்ன செய்ய மாட்டோம், கீழ்ப்படிய மாட்டோம். ஒரு லெவலுக்கு கீழ்ப்படிவோம். கீழ்ப்படிஞ்சா எனக்கு அழிவுதான், கீழ்ப்படிஞ்சா எனக்கு ஏமாற்றம் தான், கீழ்ப்படிஞ்சா எனக்கு அழிவுதான் வரும்போது பல நேரம் என்ன செய்ய மாட்டோம், நம்ம கீழ்ப்படிய மாட்டோம். ஏசப்பா நமக்கு முன்னால் சாட்சியா நிறுத்தினார். என்ன ஆனாலும் சரி, அது மரணமே வந்தாலும் சரி, அது சிலுவை அளவு அகோரமான மரணம் வந்தாலும் சரி, நான் பிதாவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிவேன். மரண பரியந்தம் இறுதி வரைக்கும் என்ன செய்தார், கீழ்ப்படிஞ்சப்ப நம்ம ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், நான் பரலோகத்துக்கு போகிறவனா இருந்தான் இயேசுவை போல மாறணும், அவரை விசுவாசிக்கிறவனா இருந்தான் அவரை போல மாறணும். அவருடைய சுபாவம், அவர் கீழ்ப்படிந்து தன்னை தாழ்த்தின. சிதேக்கியா கர்த்தருடைய வார்த்தை எரேமியா மூலமா வந்த போது கீழ்ப்படியவில்லை, தன்னை கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்தி கொள்ளவில்லை. 3வதாக 2 நாளாகமம் 36ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். 13வது வசனத்தை வாசிப்போம். 2 நாளாகமம் 36ஆம் அதிகாரம் 13வது வசனம் வாசிப்போம். தேவன் மேல் தன்னை ஆணை இடுவித்து கொண்ட நேபுகாத் நேச்சார் என்னும் ராஜாவுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திரும்பாதபடிக்கு தன் கழுத்தை அழுத்தமாக்கி தன் இருதயத்தை கடினப்படுத்தினான். 3வது என்னன்னாங்க, நான் ஆரம்பத்திலே சொன்னபடி இவரை ராஜாவை ஆக்கினது இந்த பாபிலோன் ராஜா தான். வருகிறாரு, முற்றுகை இடுகிறாரு, இஸ்ரவேலை ஜெயிக்கிறாரு, இங்கிருந்து நிறைய பேரை அன்னைக்கு இருந்த ராஜாவை சிறைபிடித்து கொண்டு போறாரு. அவர்தான் இந்த மனுஷனை இந்த இடத்துல ராஜாவா வைக்கிறார். ராஜாவா வைக்கும்போது இப்போ ஒருத்தர் பாருங்க, பதவி எடுக்கும்போது பதவி பிரமாணம் என்று சொல்லி பண்ணுவாங்க. எல்லாருக்கும் முன்னால கைகளை நீட்டி பைபிள் மேல கைகளை வச்சு
நாங்க இனிமேல் இப்படி நடப்போம் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, தீர்மானம் எடுப்பாங்க, உடன்படிக்கை பண்ணுவாங்க. அந்த மாதிரி இந்த சிதேக்கியாவை பாபிலோன் ராஜா உடன்படிக்கை பண்ணினார். என்ன உடன்படிக்கை பண்ணினார்? நான் பாபிலோனுக்கு கீழ்ப்படிவேன், ராஜாவுக்கு கீழ்ப்படிவேன், ராஜாவுக்கு துரோகம் பண்ண மாட்டேன் என்று சொல்லி உடன்படிக்கை பண்ண வச்சார். ஆனா இந்த சகோதரனும் அவரை ராஜாவாக்கின பாபிலோன் ராஜாவை மறந்து 11 வருஷம் தான் அவர் அரசாண்டார். 9வது வருஷம் 8 வருஷம் வரைக்கும் நல்லா வாழ்ந்திருக்கிறார். 9வது வருஷத்துல இந்த பாபிலோனுக்கு விரோதமா நான் ஏன் கப்பம் கட்டணும், நான் ஏன் அவங்க டாக்ஸ் கட்டணும் என்று சொல்லி பார்வோன் ராஜாவுக்கு ஆள் அனுப்பி, பார்வோன் ராஜா தனக்கு உதவி செய்வான் என்று சொல்லி நினைச்சு அவனுங்க எதிர்த்து போகிறத பார்க்க உடன்படிக்கைக்கு துரோகம் பண்ணினாங்க. தன்னை ராஜாவாக்கின பாபிலோன் ராஜாவை மறந்து இன்னொரு அந்த பாபிலோனுக்கு எதிரி போல இருந்த எகிப்து ராஜாவோடு உடன்படிக்கை பண்ணுகிறாங்க. அப்போ நம்பிக்கை துரோகம் பண்ணுகிறாங்க, உடன்படிக்கை என்ன செய்கிறாங்க, மீறுகிறாங்க. இந்த சிதேக்கியாவுடைய குறை அந்த இடத்துல விளக்கமா ஆண்டவர் சொல்லுவார். எசேக்கியேல் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும். எசேக்கியேல் 17, 11லிருந்து 18 வாசிப்போம். பின்பு கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், இப்போதும் இவைகளின் தாற்பயம் தெரியுமா என்று நீ கலக வீட்டாரை கேட்டு சொல்ல வேண்டியது என்னவென்றால், இதோ பாபிலோன் ராஜா எருசலேமுக்கு வந்து அதன் ராஜாவையும் அதன் பிரபுக்களையும் பிடித்து அவர்களை தன்னிடமாக பாபிலோனுக்கு கொண்டு போகும்போது அவன் ராஜ வம்சத்திலே ஒருவனை தெரிந்தெடுத்து அவனோடே உடன்படிக்கை பண்ணி ராஜ்யம் தன்னை உயர்த்தாமல் தாழ்ந்திருக்கும்படிக்கும் தன் உடன்படிக்கையை அவன் கை கொள்ளுகிறதினால் அது நிலை நிற்கும்படிக்கும் அவனை ஆணை பிரமாணத்துக்கு உட்படுத்தி தேசத்தில் பலசாலிகளை பிடித்து கொண்டு போனானே, இவன் அவனுக்கு விரோதமாக கலகம் செய்து தனக்கு குதிரைகளையும் அநேகம் ஆட்களையும் அனுப்ப வேண்டும் என்று தன் ஸ்தானாபதிகளை எகிப்துக்கு அனுப்பினான். இப்படிப்பட்டவனுக்கு வாய்க்குமோ? இப்படி செய்கிறவன் தப்பித்து கொள்வானோ? உடன்படிக்கையை முறித்தவன் தப்பித்து கொள்வானோ? தன்னை ராஜாவாக ஏற்படுத்திய ராஜாவனுடைய ஆணையை அசட்டை பண்ணி அவனுடைய உடன்படிக்கை முறித்து போட்டவன் அந்த ராஜாவினுடைய ஸ்தானமாகிய பாபிலோன் நடுவிலே அவன் அண்டையில் இருந்து மரணம் அடைவான் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அவன் அநேகம் ஜனங்களை நாசம் பண்ணும்படி அணை போட்டு கொத்தளங்களை கட்டும்போது பார்வோன் பெரிய சேனையோடும் திரளான கூட்டத்தோடும் வந்து இவனுக்காக யுத்தத்தில் உதவ மாட்டான். இதோ இவன் கையடித்து கொடுத்திருந்தும் உடன்படிக்கை முறித்து போட்டு ஆணையை அசட்டை பண்ணினான். இப்படியெல்லாம் செய்தவன் தப்புவது இல்லை. பாபிலோனுக்கு சிறைபிடித்து கொண்டு போகப்பட்டவர்கள் நடுவில் ஊழியம் செய்கிறவர் தான் எசேக்கியா. அப்ப அந்த நேரத்தில் எசேக்கியா சொல்லுகிறாரு, அங்க யூதாவில் இருக்கிற சிதேக்கியாவை குறித்து சொல்லுகிறாங்க, அவன் உடன்படிக்கை மீறினான், அவன் மேல வச்ச நம்பிக்கைக்கு துரோகம் பண்ணினான். இன்னைக்கு 3வது, இந்த சிதேக்கியா இவ்வளவு பெரிய அழிவுக்கு அவன் மட்டும் இல்ல, ஜனங்களெல்லாம் அழிவுக்கு போனதற்கு காரணம் என்ன? உடன்படிக்கை துரோகம் பண்ணினான். இன்னைக்கு நானும் நீங்களுங்க ஞான ஸ்நானத்துக்கு பைபிள் கொடுக்கிற ஒரு பெயர், அது ஒரு உடன்படிக்கை, நல் மனசாட்சியின் உடன்படிக்கை. ஆண்டவரோடு நம்ம உடன்படிக்கை பண்ணுகிறோம். எனக்காக உயிரை கொடுத்த ஆண்டவருக்கு நான் என் உயிரையும் கொடுப்பேன் என்று தீர்மானம் பண்ணுகிறோம். ஆனா எத்தனை தடவை சூழ்நிலையை காட்டி என்ன செய்யறதுங்க, நான் இப்படி செஞ்சுதானே ஆகணும். கர்த்தரோடு செய்த உடன்படிக்கை பெரிதா நினைக்க மாட்டோம். மனுஷனுக்கு நம்ம பயப்பட்டு விடுகிறோம். முடிவு ஆசீர்வாதமா இருக்காது. கர்த்தர் மேல விசுவாசவே போனா எனக்கு அவர் தான் முக்கியம். உண்மைதான், நீங்களாம் முக்கியம்தான். ஆனா என்னை வாழ வச்சவர் அவர் தான், எனக்கு ஜீவனை கொடுத்தவர் அவர் தான், எனக்கு அவர் தான் முக்கியம் என்று சொல்லி அவருக்கு அடுத்ததுதான் மற்றதெல்லாம் ரூல்ஸ் போடுகிறோம், மற்றதெல்லாம் ரூல்ஸை யோசிக்கிறோம். அவர் ஒரு ரூல்ஸ் போட்டாரு, அந்த ரூல்ஸுக்கு நம்ம கீழ்ப்படிய மாட்டேங்கிறோமே. நம்ம யோசிச்சு பார்க்கணும். மனுஷனுடைய சட்டத்தை முக்கியப்படுத்துகிறோம். ஆனா மனுஷனுடைய சட்டத்துக்கு விரோதமா கர்த்தர் வேதம் சொல்லும் போது வேத சட்டம் தானே எனக்கு முக்கியம். சிதேக்கியா உடன்படிக்கை மீறினான், அவனுடைய முடிவு ஆசீர்வாதம் இல்லாம போயிடுச்சு. நம்ம ஒரு 2 வசனம் வாசிப்போம் அது சம்பந்தமாங்க. சங்கீதம் 15ஆம் அதிகாரத்துல யார் பரலோகத்துக்கு போவாங்க, யார் பரலோகத்துல அந்த நித்திய பர்வதத்துக்கு ஏறுவாங்க, அதுக்கு ஒரு காரணத்தை சொல்லிட்டு வருவார். சங்கீதம் 15ஆம் அதிகாரம் 1 வசனம் வாசிப்போம் பாருங்க. கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான், யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான் சொல்லிட்டு யார் என்பதற்கு குணாதிசயங்களை கொடுத்துட்டு வர்றார். உத்தமனாய் நடக்கணும் ஒன்னா சொல்லிட்டே வர்றார். அதுல ஒண்ணு என்னன்னாங்க, 4வது வசனம் வாசிப்போம் பாருங்க. ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீழ்ப்பானவன், கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுவான். அடுத்தது பாருங்க, ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாது இருக்கிறான். ஆணையிட்டுட்டேன்,
எனக்கு நஷ்டம் வந்தாலும் நான் அந்த வார்த்தைக்கு எதிர்த்து போக மாட்டேன். ஏன்னா வார்த்தை கொடுத்துட்டேன், வாக்கு கொடுத்துட்டேன். திருமண உறவுகள் எத்தனை கர்த்தருடைய பிள்ளைங்க, எத்தனை தேவனுடைய பிள்ளைங்க ஆண்டவர் சமூகத்தில் எடுத்த தீர்மானத்தை ரொம்ப ஈஸியா உடைச்சு போட்டுறாங்களே. எனக்கு வசதியா இல்லை, அவங்க கொடுமைப்படுத்துற என்னமோ பண்ணிட்டு போட்டு ஆண்டவருக்கு தெரியாதா? உலக மக்கள் என்ன ஆனாலும் சரி அதே கணவனோடு அதே மனைவியோடு இருக்கிறாங்க. அதிகபட்சமா கர்த்தருடைய பிள்ளைங்க தான். ஏன்னா சபையில ஒரு ஃப்ரீடம், தேவ பிள்ளைங்க நடுவில் ஒரு ஃப்ரீடம், கர்த்தருடைய பிள்ளைங்க நடுவில் சகோதரன் சகோதரியாய் பழகுகிற ஒரு குணாதிசயம், அன்பு காட்டுகிறாங்க. அதனால கணவனும் மனைவி உறவை ரொம்ப சிம்பிளா முறிச்சு போட்டுறாங்க. உடன்படிக்கைக்கு துரோகம் பண்ணினவர்கள் முடிவு ஆசீர்வாதமா இருக்கவே இருக்காது. தானியேல் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்துக்கு வருவோம்னா, அப்படி நான் இந்த உடன்படிக்கைக்கு துரோகம் பண்ணும்போது பிசாசு நம்மளை இன்னும் மோசமா கொண்டு போகிறானா. தானியேல் 11ஆம் அதிகாரம் 32வது வசனம். தானியேல், உடன்படிக்கைக்கு துரோகிகளாய் இருக்கிறவர்களை இச்சக பேச்சுகளினாலே கள்ள மார்க்கத்தார் ஆக்குவான். தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடம் கொண்டு அதற்கு ஏற்றபடி செய்வாங்க. கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கும் கர்த்தர் அல்லாதவர்களுக்கும் வித்தியாசம் என்னன்னா, கர்த்தருடைய பிள்ளைங்க தன் தேவனை அறிஞ்சிருக்கிற ஜனங்க அவருக்கு உண்மையா இருப்பாங்க. ஆனா கர்த்தருடைய ஜனம் அல்லாதவர்கள் யாரு? தேவனோடு செய்த உடன்படிக்கைக்கு என்ன செய்வாங்க? துரோகம் பண்ணுவாங்க. நான் துரோகம் பண்ணும்போது பிசாசுக்கு நான் இடம் கொடுக்கிறேன், அவன் என்னை இன்னும் மோசமா என்ன செய்யறான்? கொண்டு போய் விடுகிறான்னு வாசிக்கிறோம். சிதேக்கியா லைஃப்ல இவ்வளோ ஒரு மோசமான முடிவு வந்ததற்கு காரணம் உடன்படிக்கைக்கு துரோகம் பண்ணினாங்கன்னு வாசிக்கிறோம். நம்ம இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? எத்தனை உடன்படிக்கைன்னு வரும்போதுங்க, ஒவ்வொரு தடவையும் வசனம் வாசிக்கும் போதும், வசனம் தியானிக்கும் போதும், சபையில ஜபம் முடிக்கும் போதும் கர்த்தரோட ஒரு உடன்படிக்கை பண்ணுங்க. ஆண்டவரே, இது வரைக்கும் நான் இப்படி வாழ்ந்துட்டேன் ஏசப்பா, இனிமேல் வாழ மாட்டேன். ஆண்டவரே வார்த்தை கனம், நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னாங்க, நான் செய்யற வரைக்கும் ஆண்டவர் பொறுமையா இருக்கிறதே இல்லை. நான் எப்போ வாக்கு கொடுக்கிறேனோ, வாக்கு கொடுத்த உடனே உபத்திரவம் நீங்குகிறது, பாடு நீங்குகிறது, பிரச்சனை நீங்குகிறது. ஆண்டவர் நான் சொன்ன வார்த்தை அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிறார். ஏன்னா அவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர். அவர் சொன்னா செய்வார். நமக்கு அதை தான் எதிர்பார்க்கிறார். நான் உடன்படிக்கை பண்ண உடனே நான் செஞ்சது போல நினைச்சு ஆசீர்வதிக்கிறார். ஆனா நாமோ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு, வியாதியின் சுகத்தை பெற்றுக்கொண்டு, பிரச்சனை மாற்றத்தை பெற்றுக்கொண்டு அதன்படி செய்யாம போயிட்டா உடன்படிக்கைக்கு என்ன செய்யறோம்? நம்ம துரோகம் பண்ணுகிறோம். நம்ம முடிவு ஆசீர்வாதமா இருக்காது. அப்ப எசேக்கியேல் அந்த 17ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், அப்பேற்பட்டவனுடைய வழி வாய்க்குமோ, அவன் ஆசீர்வாதமா இருக்க முடியுமா என்று கேள்வி கேட்கப்படுகிறது வாசிக்கிறோம். 3வது. 4வதாக 2 நாளாகமம் 36ஆம் அதிகாரத்துக்கு மறுபடியும் வருவோம். அதே 13ஆம் வசனத்துடைய அடுத்த பகுதி 13ஆம் வசனம் வாசிச்சிருவோம். தேவன் மேல் தன்னை ஆடு இடுவித்து கொண்ட நேபுகாத் நேச்சார் என்னும் ராஜாவுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திரும்பாதபடிக்கு தன் கழுத்தை அழுத்தமாக்கி தன் இருதயத்தை கடினப்படுத்தினான். ரொம்ப ஆச்சரியமாங்க, வேற எந்த ராஜாவை குறித்தும் இந்த 2 குணாதிசயங்கள் ஒன்றாய் சொல்லப்படாது. தன் பிடரியை கடினப்படுத்தினான் என்று சொல்லி சொல்லுவாங்க. ஒரு சிலரை குறித்து இருதயத்தை கடினப்படுத்தினான் வாசிப்போம். ஆனா இந்த மகனை குறித்து மட்டும் அந்த 2 வார்த்தை சேர்ந்து சொல்லப்படுகிறது. தன் கழுத்தையும் தாழ்த்தி கொள்ளவில்லை, தன் இருதயத்தையும் என்ன செய்யல? தாழ்த்தி கொள்ளவில்லை. 2 செய்யவில்லை. கழுத்தையும் அழுத்தமாக்கினான், தன் இருதயத்தையும் என்ன செய்தான்? கடினமாக்கினான். அவன் முடிவு ஆசீர்வாதமா இருக்கவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு என் தலை என்ன செய்ய மாட்டேங்கிறேன்? தாழ்த்த மாட்டேங்கிறேன். அவருக்கு முன்னால் என்னை தாழ்த்தி கொள்ள மாட்டேங்கிறேன். நான் தான் பெரியவன், நான் நினைச்சது நடக்கணும், ஏன் ஆசை நடக்கணும். ஆண்டுடைய வார்த்தை வருகிறது, ஆண்டவர் கடிந்து கொள்ளுகிறார், ஆண்டவர் சிச்சிக்கிறாரு. மனம் திரும்புவது போல செய்கிறோம், ஆனா முழு மனம் திரும்புவது இல்லை. இருதயத்தை என்ன செஞ்சிடும்? கடினப்படுத்திக்கிறோம். பார்வோன் ராஜா பெரிய எக்ஸாம்பிள். வியாதைகள் வருகிறது, மோசையை கூப்பிடுகிறாங்க, நான் இனிமேல் அனுப்பிடுறேன், இனிமேல் தப்பு செய்ய மாட்டேன் சொல்லுகிறாங்க. பிரச்சனை நீங்கின உடனே மறுபடியும் இருதயத்தை என்ன செய்யறான்? கடினப்படுத்துகிறான். நாமும் நிறைய தடவை அப்படிதான் செய்யறோம். அந்த பிரச்சனை வரும்போது ஏசப்பான்னு கூப்பிடுகிறோம், ஆண்டு சமூகத்துக்கு ஓடி வருகிறோம், பைபிள் எடுக்கிறோம், ஜெபிக்கிறோம், ஊழியம் செய்ய எல்லாம் செய்யறோம். பிரச்சனை சமாதானமானதுக்கு அப்புறம் அதை என்ன செஞ்சிடறோம்? மறந்து போய் விடுகிறோம். சிதேக்கி அப்படிதான் செஞ்சானா, கழுத்தையும் அழுத்தமாக்கினான், தன் இருதயத்தை என்ன செய்யறான்? அவன் கடினப்படுத்தி கொண்டான்னு வாசிக்கிறோம். சரி, டைம் இல்லை வாசிக்கிறதுக்கு. நெகேமியா 9ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல நெகேமியா ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே நாங்க எங்க கழுத்தை என்ன செய்யறோம்? உமக்கு முன்னால தாழ்த்தவில்லை ஏசப்பா, உங்க சித்தத்தை நாங்க செய்யவில்லை, அதனாலதான் இன்னைக்கு இந்த பிரச்சனை என்று சொல்லி நெகேமியா ஒத்துக்கொண்டு ஜெபிப்பாரு. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 7 அது மட்டும் வாசிப்போம். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 7, 8 வாசிச்சிருவோம் பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்கள் கடினப்படுத்திட்டாங்க, உங்க பக்கமாவே என்னுடைய வார்த்தை வரும், அப்போ கடினப்படுத்திடாதீங்க நான் சொல்லுகிறத வாசிக்கிறோம். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8வது வசனம். ஆகையால்
பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்திரத்திலே கோபம் ஊட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாது இருங்கள். இஸ்ரவேல் ஜனங்களை எக்ஸாம்பிளா வச்சு அவள் இருதயத்தை கடினப்படுத்த சிதேக்கியா இருதயத்தை கடினப்படுத்தினான். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை, முடிவு மோசமா போனதை வாசிக்கிறோம். கடைசியா 2 நாளாகமம் 36ஆம் அதிகாரத்துல 14வது வசனம் வாசிப்போம் பாருங்க. ஆசாரியரில் பிரதானமானவர்கள் யாவரும் ஜனங்களும் கூடி புறஜாதிகளுடைய சகல அருவருப்புகளின் படியும் மிகவும் துரோகம் பண்ணி கர்த்தர் எருசலேமிலே பரிசுத்தம் பண்ணின அவருடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்தினார்கள். கடைசியா ஒரு ராஜா மோசமா போகும்போது அவனுடைய ஜனங்களும் என்ன செய்யறாங்க? மோசமா போகிறாங்க. ஒரு தலைவன், வீட்டு தலைவனா நம்ம இருக்கிறோம், வீட்டுல ஒரு பொறுப்புல நம்ம இருக்கிறோம். ஒருவேளை கீழே இருக்கிறோம், நமக்கு மரியாதை கொடுக்காம போகலாம். ஆனா ஆண்டர் பார்வையில் அந்த பொறுப்பை கர்த்தர் கனப்படுத்துற. ஒரு தாயா நம்ம இருப்போம், ஒரு தகப்பனா இருப்போம், ஒரு ஊழியனா நம்ம இருப்போம், கம்பெனியில மேனேஜரா இருப்போம், என்னவா இருப்போம்னா நம்முடைய பொறுப்பை நம்ம கீழே இருக்கிறவங்க செட்டப் பண்ணலாம். ஆனா ஆண்டவர் அதை கனப்படுத்துகிறார். அப்ப எனக்கு என்ன பொறுப்பு? நான் சரியா இல்லைன்னா என் குடும்பம் சரியா இருக்கவே இருக்காது, என் சபை சரியா இருக்காது, என் கம்பெனி சரியா இருக்காது, என் பகுதி சரியா இருக்காது. அப்ப யார் மேலேயும் பழி போடாம, என் பையன் சரியில்லை, கணவன் சரியில்லை, அம்மா சரியில்லை, அப்பா சரியில்லை என்றெல்லாம் நான் சொல்லாம, என் குடும்பம் ஏதாவது நடக்குதுன்னா பொறுப்பை நான் என்ன செய்ய எடுத்துக்கொள்ளணும். எங்கேயோ ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடக்குதுங்க, அந்த ரயில்வே மினிஸ்டர் என்ன செய்யறாரு? ரிசைன் பண்ணுகிறாரு. எங்கேயோ நடக்குது, அவர் அந்த ஊர்ல இல்ல, அவர் வேற ஊர்ல இருக்கிறாரு. பொறுப்பை எடுத்து அந்த பொறுப்புக்காக என்ன செய்யறார்? தன்னுடைய வேலையை ராஜினாமா பண்ணுகிறார். உலக மக்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுகிறாங்க. நம்ம இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? என்னுடைய தேசம் பாழாய் போனதற்கு வேற யாரும் காரணம் இல்லை, என் குடும்பம் பாழாய் போனதற்கு வேற யாரும் காரணம் இல்லை, என் குடும்பத்தார் மோசமா போனதற்கு நான் தான் காரணம். பொறுப்பெடுக்கிறோமா? இந்த சிதேக்கியா பொறுப்பெடுக்கவில்லை, அவனும் சரியில்லை, அவன் ஜனங்கள் மோசமா போனாங்க, விக்கிரக ஆராதனைக்கு பண்ணாங்க, தேவனுடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்தினாங்க என்று சொல்லி வாசிக்கிறோம். அன்று ஒரே ஒரு வசனம் மட்டும் வாசிச்சு முடிச்சிருவோம். மல்கியா புஸ்தகத்துல கர்த்தருடைய பிள்ளைங்களை குறித்து ஆண்டர் பாரமா ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க. ஆசாரியர்களா நம்ம அழைச்சிருக்காரு. ஒரு ஆசாரியனை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை மல்கியா 2ஆம் அதிகாரம் 7, 8, 9. ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே, அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன். நீங்களோ வழியை விட்டு விலகி அநேகரை வேதத்தை குறித்து இடற பண்ணினீர்கள், லேவியின் உடன்படிக்கையும் கெடுத்து போட்டீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் என் வழிகளை கை கொள்ளாமல் வேதத்தை குறித்து பட்சபாதம் பண்ணினபடியால் நானும் உங்களை எல்லா ஜனத்துக்கு முன்பாகவும் அற்பரும் நீசரும் ஆக்கினேன். இந்த ஆசாரியர் தாங்களும் சரியா நடக்கல, தங்க நிமித்தம் தன் கையில கொடுக்கப்பட்ட மக்களும் வேதத்தை குறித்து பட்சபாதம் பண்ண வச்சாங்க, வேதத்துல இடறி விழுந்தாங்க. அப்படின்னு அர்த்தம், வேதத்துக்கு கீழ்ப்படியாம போனாங்க. சிதேக்கியா சரியில்லாம போனதுனால ஜனங்கள் மோசமா போனாங்க. யோசிச்சு பார்ப்போம், 5 காரியங்கள் நமக்கு முன்னால ஆண்டவர் வைக்கிறாரு. கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை நம்ம செய்யறோமா? அவருக்கு பயந்து அவருக்கு முன்னால தாழ்த்தி அவர் வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிக்கிறோமா? செய்த உடன்படிக்கையில உண்மையா இருக்கிறோமா? அதுல துரோகம் பண்ணுகிறோமா? ஆண்டவர் நம்மோடு பேசும்போது மனம் திரும்ப வைப்பதற்காக ஒரு சில காரியத்தை செய்கிறார். என் கழுத்தை, என்னுடைய பிடரியை கடினப்படுத்தி இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டு இருக்கிறோமா? கடைசியா நம்மனால நம்ம குடும்பம் எனக்கு அழிவு வரும்போது பொறுப்படுத்திக் கொண்டு மன்னிப்பு கேட்டு சரிபடுத்துறோமா? அல்லது நான் என்ன செய்வது, அவங்க போற போக்குக்கு நான் என்ன செய்வது என்று சொல்லி பொறுப்பை நம்ம நிராகரிக்கிறோமா? ஆராய்ந்து பார்ப்போம், ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம், சேர்ந்து ஜெபித்து முடிப்போம். மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, ஆண்டவரே, இந்த காலவேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்க முன்னால சிதேக்கியாவை ஆண்டவரே ஒரு எக்ஸாம்பிளா இன்னைக்கு வச்சு நாங்க இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? நாங்க விசுவாசிகளா அவிசுவாசிகளா? எங்க முடிவு பரலோகமா இருக்க போகிறதா, எங்க முடிவு அழிவாய் இருக்க போகிறதா? எங்களை நிதானித்து பார்க்க வைத்ததற்காக ஸ்தோத்திரம். சிதேக்கியா லைஃப்ல இருந்த குறைகளை முன்னால சுட்டி காட்டி அது இன்னைக்கு எங்களுக்குள்ளே இருக்குமானா நாங்க அழிவின் பாதையில தான் போய்கொண்டு இருக்கிறோம் என்பதை எச்சரிக்கிறீங்க. ஏசப்பா, கிருபையாய் மன்னிங்க, எங்களுக்கு ஒரு வைராக்கியத்தை தாங்க. எப்பொழுதும் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை, கர்த்தரை பிரியப்படுத்தி வாழுகிற ஒரு வாழ்க்கையை ஆண்டு எங்களுக்கு தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். வசனம் எங்க பக்கமா வரும்போது நாங்க வாசிக்கிறோம், சபையில வாசிக்கிறோம், வாட்ஸ்அப் மூலமா, டெலிபோன் மூலமா, ஏதோ டிவி மூலமா, ஏதோ ஒரு மூலமா வசனம் எங்க பக்கமா வரும்போது ஆமாண்டவரேன்னு ஒத்துக்கொண்டு எங்களை தாழ்த்தி கீழ்ப்படுகிறவர்களா கர்த்தர் எங்களை மாற்றுங்க. எத்தனை உடன்படிக்கைக்கு துரோகம் பண்ணிட்டோம், எத்தனை பொருத்தனைகளை முறிச்சிருக்கிறோம், எத்தனை வாக்கின் வார்த்தைகளை நாங்கள் அசற்ற பண்ணியிருக்கோம். கிருபையாய் மன்னிங்க, ஞாபகப்படுத்துங்க. எதெல்லாம் முறிக்கப்பட்டிருக்கிறதோ அவைகளை மறுபடியும் செய்கிறவர்களா ஆண்டு எங்களை மாற்றும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். மனம் திரும்ப வைப்பதற்காக ஒரு சில காரியங்கள் நீங்க லைஃப்ல செய்யும் போது ஒத்துக்கொண்டு எங்க பிடரியை கடினப்படுத்த
கடினப்படுத்தாம, இருதயத்தை கடினப்படுத்தாம தாழ்த்தி கொண்டு கீழ்ப்படிந்து மனம் திரும்ப கர்த்தர் எங்களுக்கு கிருபை கொடுங்க. ஆண்டவரே, எங்க குடும்பங்கள், சபைகள், சமுதாயம் சீரழியும் போது நான் தான் காரணம்னு சொல்லி ஒத்துக்கொண்டு அதுக்காக அழுது ஜெபித்து சீர்படுத்துகிறவர்களா நாங்க இருக்க உதவி செய்யுங்க. அதுக்கு பதிலா நான் என்ன செய்வேன், எனக்கெல்லாம் பொறுப்பு இல்லைன்னு சொல்லி பொறுப்பை நிராகரிக்கிறவர்களா இருக்க விடாதீங்க. உங்க கையில ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாத்திலும் நாங்க குறை உள்ளவர்கள் தான் ஏசப்பா. கிருபையா எங்களை மன்னிச்சு வருகிற நாட்களில் சாட்சியாய் வாழ, பரலோகம் போகிற பிரயாணத்தில் இருக்கிறவர்கள் என்பது அந்த வார்த்தைக்கு தகுதியாய் நடக்க, நித்திய ஜீவனை சுதந்திரிக்க போகிறவர்கள் என்ற அந்த பெரிய தகுதிக்கு பாத்திரராய் நடக்க உதவி செய்யுங்க. துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.